ஓய், என்னடி பண்ற? பொண்டாட்டி, மிஸ் யூ, லவ் யூ. ஷூட்டிங் வந்துட்டேன், மேக்கப் போட்டுட்டேன், பர்ஃபார்ம் பண்ண போறேன். யார் என்ன சொன்னாலும் நம்பாத. என்னைக்குமே உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோ. மிஸ் யூ. சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். எப்ப பார்த்தாலும் பயந்துனே கெட்டப் போட்டிருக்காரு, மேல பர்ஃபார்ம் பண்ண கூப்பிடுறாங்க. ஓய், என்னடி பண்ற? பொண்டாட்டி, மிஸ் யூ, லவ் யூ. ஷூட்டிங் வந்துட்டேன், மேக்கப் போட்டுட்டேன், பர்ஃபார்ம் பண்ண போறேன். யார் என்ன சொன்னாலும் நம்பாத. என்னைக்குமே உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோ. மிஸ் யூ. சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். எப்ப பார்த்தாலும் பயந்துனே கெட்டப் போட்டிருக்காரு, மேல பர்ஃபார்ம் பண்ண கூப்பிடுறாங்க. என் கூட வந்து தொடர்புல இருந்தாரு. இப்ப வந்து ரீசெண்டா வந்து என் கூட தொடர்பு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி என்னை மனதளவுல ரொம்ப ஹர்ட் பண்றாரு. எனக்கு அது ஏன்னு தெரியல. எனக்கு நீதி கிடைக்குமான்றதே எனக்கு ரொம்ப நர்வஸா இருந்தது. நான் சார் கிட்ட போகும்போதுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பா ஒரு திருநங்கைக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கும், லீகலா மூவ் பண்ணலாம் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு இந்த தருணத்துல வந்து ஜாய் கிறிஸ்டினாவுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்றேன். ஏன்னா இந்த முடிவு நான் எடுத்தேன்னா அதுக்கு காரணமே அவங்க தான். ஏன் அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் ஷாட் பீப்புள் அவங்க அப்படி இருந்து இப்ப இவங்க கிட்ட கேட்டு கர்ப்பமாயி இருந்த ஒருத்தவங்களாலேயே எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியல. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பிக் ஷாட் பிக் பர்சன் அப்படின்றதுனால. அப்ப எனக்குமே அந்த டவுட் இருந்தது. ஏன்னா நான் ஒரு திருநங்கையா இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கே நியாயம் கிடைக்கல, ஒரு கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு திருநங்கைக்கு நியாயம் கிடைக்குமான்றது எனக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நான் அதுல சார் கிட்ட போய் பேசும்போது சார் சொன்னாரு, கண்டிப்பா சட்ட ரீதியா நம்ம போலாம் மேம், நீங்க கண்டிப்பா வாங்க அப்படின்னாரு. அதனாலதான் நாங்க வந்து கமிஷனர் சாரையும் ஏசி சாரையும் பார்க்கறதுக்காக வந்து போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். எனக்கு மனதளவில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனால நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு கண்டிப்பா ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அவர் எனக்கு ஒரு கடந்த 11 வருஷமா ஃப்ரெண்டு. அவர் எனக்கு ஒரு 11 வருஷமா பழக்கம். அது ரீசெண்டாக தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோம். ரெசார்ட் ஷூட்டிங் போகும்போது அதில் செக்ஷுவலாகவும் அவர் கூட நான் நிறைய வாட்டி இருந்திருக்கேன். இப்படி சொல்லலாமான்னு தெரியல, பட் தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிடுங்க தயவுசெய்து. அப்படியும் இருந்திருக்கேன். ஏன்னா ஒரு பெண்ணுனா வந்துட்டு கர்ப்பமாக இருக்காங்கன்னு காட்ட முடியும். ஒரு திருநங்கைன்னும் போது நான் எதை காட்டுறது, எதை ப்ரூஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அவ்வளோதான். இல்ல துன்புறுத்தினாருன்னு நான் சொல்லல சார். பாலியல் ரீதியாவும் அவர் கூட நான் இருந்திருக்கேன்னு சொல்ல வரேன். அவர் கூட நான் ஒண்ணா இருந்திருக்கேன், மனைவியா வாழ்ந்திருக்கேன். ஏன்னா வந்துட்டு அவர் எனக்கு சொன்ன விஷயம் வந்துட்டு ஆசை வார்த்தையெல்லாம் காமிச்சாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் கூட ஒண்ணா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னன்னா, நான் திருநங்கைன்றதுனால இல்ல எனக்கு சொசைட்டில வந்து நேம் கெட்டு போயிடுமோன்ற பயப்படுறேன் அப்படின்னு கேட்கிறாரு. இதே திருநங்கைன்னு நான் முன்னாடி பழகும் போது அவருக்கு தெரியாதா, என் கூட ஒண்ணா இருக்கும் போது அவருக்கு தெரியாதான்றதுதான் எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் அவரை லீகலாவும் போய் பார்க்கலான்னு நினைச்சா பேச மாட்டாரு, என்ன எல்லாத்துலயும் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. இதனால நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்னோட ஒர்க் மேல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. ரொம்பவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நோ சார், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட். ஏன்னா இதுதான் எனக்கு டிலே பண்றதுக்கு இல்லை சார். எப்படியாவது என் கூட பேசிட்டு வரும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்படி இருக்கும் போது இப்ப ரீசெண்டா நம்ம இவங்களெல்லாம் பார்த்து எனக்கு ஜாய் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்கள பத்தி பார்க்கும்போது சரி ஓகே இந்த கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, திருநங்கைன்றதுனால ஒதுக்கிடுவாங்களான்றதும் எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன்னா விஜய் டெலிவிஷன்ல இருக்காரு, நாஞ்சில் விஜயன் ரொம்ப புகழ் பெற்றிருக்காரு. ஒருவேளை அவருக்கு சப்போர்ட் பண்ணி மீடியா வந்து எனக்குமே தப்பா என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களான்ற ஒரு பயமும் இருந்தது சார். இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே என் கூட பழகிட்டு இருக்காரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் என் கூட பேசிட்டு தான் இருந்தாரு. கர்ப்பமா இருக்கும் போதும் என் கூட பேசிட்டு தான் இருந்தாரு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இல்ல சார், நீங்க பின்தொடர்றது தப்புன்றீங்க. எத்தனை ஆண்கள் வந்துட்டு ஒரு மனைவி ஒரு குழந்தை கூடயே இருக்கிறாங்க, எல்லாரும் கூட தொடர்புல இருக்காங்கல்ல. இல்லைன்னா அதை முன்னாடியே சொல்லிட்டேன், அவர் குழந்தை வேணும்ன்றாரு. சரி ஓகே, கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா என் கூட இருப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில தானே சார் நம்ம இருக்கோம். ஒரு நம்பிக்கை தானே. இப்ப எத்தனையோ ஆண்கள் வந்து இன்னொரு பெண் கூட தொடர்பு வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திருநங்கையா எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சுதானே சார் நம்ம பழகுவோம். என்ன சார், பணம் வாங்கி ஏமாத்தலாம் கிடையாது. அப்பப்ப எதுனா தேவைன்னா ஒரு 1 lakh 2 lakh கேட்பாரு, நான் ஜுவல்ஸ் வச்சு கொடுப்பேன், திருப்பி கொடுத்துருவாரு. இப்பவே ரீசெண்டா என்கிட்ட என்னோட 3 லட்ச ரூபாய் அவர் கையில தான் இருக்கு.
எல்லாருக்குமே அவங்க மாமியார் வரைக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே தெரியும் நாங்க 2 பேரும் பழகுனது. அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு என் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் தனி வீட்ல இருந்தேன் சார். வில்லிவாக்கம்ல தனி வீட்ல இருந்தேன். அப்ப அவர் என் கூட தான் வந்துட்டு போவாரு வில்லிவாக்கம்ல. நார்த் ஜெகநாதன் நகர்னு சொல்லிட்டு அங்க தனி வீட்ல இருக்கும்போது அவர் ரெகுலரா வருவாரு போவாரு. நைட்ல என் கூட தான் இருப்பாரு. நான் சமைச்சுலாம் கொடுப்பேன். ஜாலியா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஏன் அந்த மாதிரி அவாய்ட் பண்றாரு, திருநங்கைன்னு சொல்லி அவாய்ட் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதே திருநங்கைன்னு முன்னையும் அவருக்கு தெரிஞ்சுதானே சார் பழகுறாரு.